இல்லையா சகோதரர்களே? இன்று அதிகம் பிசினஸாக பார்க்கப்படக்கூடிய கோர்ஸ்கள்ல ஒன்று தான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் கோர்ஸ். ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்றதுன்றது. இதுக்கு ஆன்லைன்ல $10லேருந்து $50 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. Coursera, Skillshare, Udemy போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம். இன்னும் நெறைய சர்டிஃபிகேட் கோர்ஸஸ்லாம் பண்றாங்க. ஆனா இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பே இலவசமாக சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டாங்க நமக்கு. எந்த செலவும் நம்ம பண்ண தேவையில்ல. குர்ஆன் சுன்னாவ ஆழமாக படித்தால் போதும். வந்து மன அழுத்தத்தை நிர்வகிக்கக்கூடிய உடற்பயிற்சி, திக்ர்கள், டீப் பிரீத்திங் எக்ஸர்சைஸஸ் மற்றும் தளர்வு நுட்பங்கள் இது எல்லாமே உதவும். இது ஒரு பிசினஸாவே போயிட்டு இருக்குது இன்னைக்கு. குறிப்பா இந்த காலத்துல. எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. வேலை செய்றவனும் ஸ்ட்ரெஸ்ன்றான். வேலை செய்யாம சும்மா வெட்டியா இருக்கிறவனும் ஸ்ட்ரெஸ்ன்றான். இது ஸ்ட்ரெஸ்ஸ ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தங்களுடைய சோம்பேறித்தனத்தை காட்டுவதற்காக. உண்மையாக வேலை நிமித்தமாக நெறைய பேரு ஸ்ட்ரெஸ் அடையறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு, மேலும் உங்களுடைய நலனை மேம்படுத்தவும், இது போன்ற விஷயங்கள வந்து நம்ம பின்பற்றலாம். ஏனென்றால், இந்த மன அழுத்தம் என்பது வந்து நம்மளுடைய உடல் மற்றும் மனத்துடைய நலனை அதிகம் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. மன அழுத்த மேலாண்மை என்பது உளவியல் அழுத்தத்தின் அளவை கட்டுப்படுத்தும் நுட்பங்களை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தோம்னா, நம்ப பணத்துடைய குறைபாடு, குடும்ப பிரச்சனைகள், வேலை அழுத்தம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், இதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். மன அழுத்தம் என்பது இயற்கையான ஒரு விஷயம். ஆனா, அதை எப்படி நம்ம சமாளிக்கணும், எப்படி நிர்வகிக்கணும் என்பது தான் முக்கியமான விஷயமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாங்க? அவங்க வாழ்க்கையில இல்லாத மன அழுத்தங்களா? சுப்ஹானல்லாஹ். சிறிய வயதிலே பெற்றோரை இழந்தாங்க. மக்கால பல துன்புறுத்தல்கள் அவங்களுக்கு நடந்தது. மேலும் தாயிஃப்ல வந்து அவமரியாதை செய்யப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க. பசி, வறுமை, தன்னுடைய விருப்பத்திற்குரிய மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மறைவு, அவங்க பிள்ளைங்களோட மறைவு, மேலும் தங்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்படுதல், எவ்வளவு சிரமங்கள் சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஒருபோதும் அவர்கள் உடைந்து உட்காரவில்லை. ஈமான், பொறுமை, சபுர், மேலும் மன அழுத்தத்தை கையாண்டாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த மேலாண்மை முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை குறைக்க, தடுக்க ஸ்பிரிச்சுவல் ஆங்கரிங் என்று சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வை நோக்கி திரும்புதல். தாயிஃபுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிறிய பிள்ளைகள் கல்லால் அடித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது, காயம் ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் தான் அதை முறையிட்டார்கள். அல்லாஹ்விடம் தான் எடுத்து வச்சாங்க. தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க. மக்களிடம் போய் 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 சொல்லிக்கிட்டு தெரியல. நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூர்வதில தான் இதயங்கள் அமைதி அடையும். அடுத்தது பொறுமை, சபுர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அட்வைஸ் பண்றான். உறுதியான தூதர்கள் பொறுமையோடு இருந்தது போல நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்றான். 3வது விஷயம் நல்ல நம்பிக்கை. அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியங்க. ஹிஜ்ரத்தின் போது குகையில அபூபக்கரும் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க. அப்போது அபூபக்கர் பயந்தார்கள். அப்போது என்ன செஞ்சாங்க? நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ஆறுதல் கூறினாங்க இல்லைங்களா? 9வது அத்தியாயம் 40வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்த இந்த பாசிட்டிவ் திங்கிங், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய உதவி. அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்றால் ஷுவரா. அதாவது ஷூரா செய்வது. அதாவது மஷூரா செய்வது. கன்சல்டேஷன். துணைகளை தனியாக சுமக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களுடன் ஆலோசிச்சாங்க எப்பவுமே. பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள் அடக்காமல் நம்ப தகுந்தவர்களிடம் அதை நாம் பகிர வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு மேலாண்மையாக இருக்கு. அடுத்த ஒரு 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமநிலை வாழ்க்கை என்று சொல்லலாம். அதை கற்றுக் குடுத்தாங்க. உன் உடலுக்கு உன் மீதான உரிமைகள் இருக்கு. கண்களுக்கு உன் மீதான உரிமைகள் உண்டு. உன்னுடைய குடும்பத்துக்கு நீ செலுத்த வேண்டிய உரிமைகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமநிலை வாழ்க்கையை வந்து சொல்லிக் குடுத்தாங்க. வேலை, வழிபாடு, ஓய்வு இது எல்லாத்திலும் நாம் சமநிலை பேணுதலின் மூலியமாக நம்மளால இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அதிகமாவே வந்து குறைக்க முடியுங்க. நவீன உளவியல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மன அழுத்தத்தை சமாளிக்க தியானம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. உரையாடல் நெறைய செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல சிந்தனை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சமூக ஆதரவு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான பழக்கவழக்கங்கள மேற்கொள்ள சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. திக்ர் செய்யுங்க, துஆ செய்யுங்க, சபுரோடு இருங்க, ஷூரா செய்யுங்க. அதாவது மஷூரா செய்யுங்க மக்களோடு. சமநிலை வாழ்க்கை பேணுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு எப்பயோ குர்ஆன், சுன்னா மூலியமாக நாம் கற்றுக் கொடுத்து விட்டது. மன அழுத்தம் நமக்கு வந்தால், நாம் தொழுகையை கொண்டு என்ன செய்யணும்? நாம் பொறுமையை தேட வேண்டும். அதில் நாம அமைதியை காண முடியும். மேலும் நம்பிக்கைக்குரியவர்களிடம் அதை பகிர வேண்டும். அல்லாஹ்வின் திட்டத்தில் ஹிக்மத் இருக்கு என்று நல்லெண்ணத்தை வைக்க வேண்டும். மேலும் ஓய்வு அதிகப்படியாக வேலையை தவிர்த்து சமநிலையை பேணணும்.
வாழ்க்கையில. அடுத்து மறுமையை பற்றி நாம நினைவு கூற வேண்டும். இந்த உலகம் என்பது தற்காலிகம்தான் என்று. மேலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்து இருப்பது நம்ம ஸ்ட்ரெஸ்லாம் தவிடுபடியா ஆவறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிர்ச்சிய தொழுகையில தேடுவாங்க. எத்தனை பேர் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, கஷ்டங்கள் வந்தா தொழுகையின் பக்கம் மீள்றோம். தொழுகையை விடக்கூடியவர்களாக தான் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். அடுத்து ஹலாலான வாழ்க்கையின் முறையில் நம்ம நிலைத்து இருக்கணுங்க. ஹராமான விஷயங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அது ஹராமான சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி, ஹராமான உறவாக இருந்தாலும் சரி, ஹலாலான வருமானமும் வாழ்க்கை முறையும் உள்ளத்துக்கு அமைதியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. மன அழுத்தத்தை முழுமையாக நீக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முழுவதுமாக நீக்க முடியாது. ஆனா அதை அதிகமாக குறைக்க முடியும். மேலும் மன அழுத்தம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாமல் தடுக்க முடியும். ஒரு சுமக்கத்தக்க சுமையாக அது மாறும். அது குறையும். உள்ளம் அமைதி அடையும். மனித உதவிகளை எல்லாம் விட அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் வலிமையானது என்பதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸால உணர முடியும். நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அதை குறைக்க முடியும். மேலே சொன்ன விஷயங்களை ஒருவர் உண்மையாக இஹ்லாஸாக செய்தால். சோதனையின் போது கூட அமைதி, மன நிம்மதி, உள வலிமையை நாம் பெற முடியும்.